ஆனால் 2015ஆம் ஆண்டிலே இந்த தியானிக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, தியானிக்கிற அனுபவத்தை வந்து நீங்கள் ஆண்டவருக்குள் இப்படியான காரியங்களை தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் செழிக்கும். பிரியமானவர்களே, எந்த வித வேதம் சந்தேகம் இல்லை. நான் சொன்னது எல்லாம் வேதத்தின் வார்த்தைகளோடு தான் உங்களிடத்திலே பேசியிருக்கிறேன். எனக்கு அருமையானே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. பரிசுத்த யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத எவனுக்கோ அவனுக்கு நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே நியாயம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தியானிக்கிற அனுபவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த தியானிக்கிற அனுபவத்திலே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபர் தான் தாவீது. அவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். அவருடைய வாழ்க்கையிலே மதுரமான சூழ்நிலைகள், ஒரு ஆடு மேய்க்கிறார் என்றால் குளிர்கள், பனிகள், எல்லா காற்றுகள், எல்லா நிலைமையிலும் கஷ்டத்திலே அந்த வாழ்ந்து கொண்டிருந்தவன் தாவீதாய் காணப்பட்டார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தரை குறித்து தியானிக்கிற அனுபவம் உள்ளவனாய் காணப்பட்டார். கர்த்தரை குறித்து டெய்லி தியானிக்கிறது இதனோடும் அவன் தியானித்துக் கொண்டிருந்தார். இந்த தாவீதை தான் கர்த்தர் உயர்த்தினார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வேதம் சொன்ன காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பேசலாம் என்று சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதுடைய செவிகள் கேட்க பேசினார்கள். அப்போது தாவீது, நான் ராஜாவுக்கு மர்மோனார், அது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் காணப்படுகிறேன். நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறார். தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினதற்கு ஒரே ஒரு காரியம் ஒன்று. பிரியமானவர்களே, அவர் வேதத்தை குறித்து தியானிக்கிற அனுபவம் உள்ளவனாய் காரணம். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி அளவனும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும், எப்போதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு அடுத்தவர்களை கொலை சொல்வதனாலையோ இல்லது என் வாழ்க்கையிலே இப்படி ஆகிவிட்டது என்று சொல்வதனாலையோ நாம் அறியாமலே நான் இருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் அந்த 12வது வசனம் 12:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் நான் சங்காரமாகிறார்கள். 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஓசியா 8:12 சொல்லுகிறது, நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களோ அது அந்நிய காரியமாக நினைத்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் காணப்படுவீர்கள்? 8:12 வாசிக்கிறேன், வேதத்தில் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களோ அது அந்நிய காரியமாக இருக்கிறார்கள். இந்த வேதத்தின் சத்தியம், இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய வாழ்க்கையை நீ நடக்கும் போது நீ மிகுந்த புத்திமானாய் காணப்படுகிறார். என்னை போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் மிகுந்த அறிவுள்ளவனாய் காணப்பட்டேன் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த போதிக்கிற அனுபவம் இருக்குமானால், இந்த தியானிக்கிற அனுபவம் இருக்குமானால், படிக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கல்வி முறையை கற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் ஞானம் வர வேண்டும். முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து, இரண்டாவது நீங்கள் வேதத்தை தியானிக்கிறவராய் காணப்பட வேண்டும். இந்த தியானிக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணமையானால் உடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அதான் வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அவருடைய தியானம் எனக்கு இன்பமாக இருந்தது. சங்கீதம் 119வது சங்கீதம் 136வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அதில் போடு, உங்களுடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து அளவாதப்படுகிறார். என் கண்களில் நீர் காலை விடுது. எனக்கு அருமையானவர்களே, கஷ்டம் கண்ணீரில் எப்படி வருகிறது? இந்த வேதத்தை கை கொள்ளாதபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே கவலைகள் வருகிறது என்று சொல்லி சங்கீதம் 119வது சங்கீதம் 136வது வசனம் சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையாய் நடப்பீர்களால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். மூன்றாவதாக ஒரு காரியம், முதலாவதாக நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய வேதத்திலே தியானிக்க வேண்டும். மூன்றாவதாக அதன்படி செய்ய வேண்டும். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, யாக்கோபுடைய புத்தகத்தில் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அது யாக்கோபிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறார். ஏது வாசிக்கிறோம்? யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வருஷம், அல்லாமலும் நீங்கள்
என்னவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனால் கண்ணாடினால் தன் சுவாபத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இலக்கியங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்கிற அனுபவத்தோடு கூட நம்முடைய காரியங்களை கைகூடி வந்து அந்த காரியத்தை நீங்க நடைமுறைப்படுத்தும் போது கட்டாயம் செழிப்பான காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தரும். எனக்கு ஒரு தெரிந்த கம்பெனியில் நடந்த ஒரு கதைகளை ஒரு புக்கிலே நான் படித்தேன். அதுல 2 கம்பெனி ஒரு ரெப்ரசன்டேட்டிவை ஒரு கம்பெனி ஒரு நாட்டுக்கு அனுப்பினது. அந்த ஊரில் யாரும் செருப்பு போடுவதில்லை. இந்த செருப்பு போட்டு இந்த வியாபாரம் பண்ணு என்று சொன்னார்கள். அவன் சொல்லிவிட்டான், ஐயா அந்த ஊர்ல யாருமே செருப்பு போடவில்லை, நாம் வியாபாரம் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டான். உடனே இந்த கம்பெனி நிர்வாகம் மற்றொரு நபரை அனுப்பியது. அவன் சொன்னான், ஐயா அந்த ஊர்ல யாரும் செருப்பு போடாது உண்மைதான், ஆனால் நாம் செருப்பு போட்டு நடக்கும் போது அவர்களும் நடப்பார்கள், அவர்களுக்கு செருப்பை கொடுக்கும் போது அவர்கள் பழகுவார்கள், அவர்கள் போடுவார்கள், வியாபாரம் நடக்கும் என்று சொன்னான். அதே போல அந்த கம்பெனி நடந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அத்தேசத்திலே முதல் கம்பெனியாய் கப்பல் கம்பெனி அந்த கம்பெனி வந்தது. பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அந்த விசுவாசத்தோடு மட்டுமல்ல, அதை கிரியிலே அவர் நடப்பித்தபடினால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம். அதை கிரியில் நடப்பிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறார், அந்த காரியங்களை குறித்து நீங்க தேவ சமூகத்தில் செவித்து அந்த காரியத்திலே ஆலோசனைகளை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரத்திலே சில வசனங்களோடு நான் பேச 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னுடைய பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரியது, நவவசைப்பாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்கிறது. அல்லேலூயா. 14வது வசனத்தை பார்த்து, மனுஷனுடைய ஆவி என்று மனுஷனுக்குள்ளே அறியான், அதே போல தேவனுடைய ஆவி என்று ஒருவரும் தேவனுக்குள்ளவரை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குள்ள ஆவியா அறியா தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கட்டாயம் பெறணும். அப்ப பாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க தருவீங்க. நாம் அடுத்தவருடைய காரியத்தை முற்படுவது ஒரு தவறான ஒரு காரியம். அவர்கள் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம், அவங்க பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம். இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். உங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு எதை குறித்து படித்திருக்கிறார், அதுலதான் நீங்க செயல்பட வேண்டும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியாத தொழில கெட்டவனும் கெட்டான், தெரிய தொழில விட்டவனும் கெட்டான். தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான். அப்ப என்ன அர்த்தம்? 2 பேருமே கெட்டான்னா இவன் தெரியாத ஒரு கால் செஞ்சா விளைஞ்சிருவான். அப்ப பாருங்க, நமக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், அந்த ஆலோசனைப்படிதான் நம்ம செய்யணும். அந்த ஆலோசனைப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில செய்யணுமே தவிர மற்றவருடைய காரியங்களை குறித்தோ மற்றவர்களை போய் ஆலோசனை கேட்கிறது தப்பு இல்லை. நீங்க அநேக ஆலோசனை தரல, ஆனா மனுஷனுடைய ஞானத்தை குறித்தை காட்டும் தேவனிடத்தில் வர்ற ஞானம் சுத்தமா காணப்படும். அந்த ஞானத்துலதான் தேவன் உனக்கு அறிவு வச்சிருக்கிறார். உனக்கு எந்த காரியம் அதான் சொல்ற சங்கீதக்காரன், நான் தியானித்த எல்லாரிலும் நான் மிகுந்த அறிவுள்ளவனாய் காணப்படுகிறேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 2வது, அந்த காரியத்திலே நான் எப்படி ஜெயம் பெறுவேன், என் வாழ்க்கை எப்படி மேன்மை எழுதும் என்று சொல்லி அதை குறித்து நீங்கள் தியானிங்கள், அதை குறித்து தியானிங்கள், அதை குறித்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் ஆலோசனைகளை ஆச்சரியமானவர், செய்திகளிலே மகத்துவமானவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆலோசனைகளை பேரி நடக்கும் போது சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது. அவர் சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தவர்களும் உங்களுடைய நல்ல ஆவி என செம்மையான வழிநடத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தவர்களும் கடவுளுக்கு நான் செய்தது சித்தம் தானா, இந்த காரியம் செய்த சித்தம் தானா? நீங்க அநேகருடைய கிறிஸ்தவ அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசினஸ்ல தோல்வி, வியாபாரத்துல தோல்வி, படிப்புல தோல்வி, எல்லாரையும் அறிய இப்படியான காரியம் ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவருக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தரும். அது அவர் குறித்து நாலேஜ் உங்களுக்கு இல்லை. ஒரு நாலேஜ் என்பது அனுபவங்களை குறிக்கிறது. அனுபவங்கள் தான் வச்சு கட்டாயம் கொடுக்கும். ஒருத்தர்
அப்ரெண்டிஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு படிப்பு. என்னன்னா அந்த அப்ரெண்டிஸ் வந்து அவர் ட்ரைனிங்கை உருவாக்கும். அதை படித்துட்டு போகும்போது அவர் அதை தேர்ச்சி அடைஞ்சிருவார். அதே போலதான் பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலுமே நமக்கு என்ன செய்யணும்? முதலாவது நமக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். அவருக்கு பிரியம் தானா அந்த காரியம், இது செய்யற சித்தம் தானா, அந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், அதை குறித்து தியானம். அப்பா சொன்னாரு, உங்களுக்கு 143 சொல்லுது, உங்களுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு போது தரணும். ஒரு நல்ல ஆவி எனக்கு செம்மையான மனம் இருந்துட்டோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, அதான் சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொன்னார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மெய்ப்பருடைய அனுபவம் இருக்கிறதா? இந்த மெய்ப்பருடைய ஆண்டுகளுக்கு சத்து கேட்டு அனுபவம் இருக்குமானால் உன் வாழ்க்கையிலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்ல இந்த காரியங்களை பார்த்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வருகிறீர்களா? இந்த அனுபவத்தின் நேரால் ஆவிக்குரிய வாழ்க்கை வருகிறதா? இந்த அனுபவத்தின் நேரால் உலகப்பரமான காரியத்திலே அனுபவம் இருக்கிறதா? இதிலே நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தின்படி நீங்கள் முதலாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்படுங்கள். இரண்டாவதாக கர்த்தருக்கு தியானிக்கிறவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை காணப்படுங்கள். மூன்றாவது அந்த காரியத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாய் புதுவசத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். நாலாவது, கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வழியிலே இருப்பேன், அதையே நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் அந்த காரியத்தை செயல்படுத்த பாருங்கள். விசுவாசத்தோடு செயல்படுத்துங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு வெற்றிகளை தருவார், வெற்றாய வெற்றியை தருவார். அவர் ஒருபோதும் சோதிக்கிற தேவன் அல்ல, ஒருபோதும் சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் வேதத்தை காத்து நகராதபடினால் தான் உன் கண்களிலே நீர் காணுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 2015ஆம் ஆண்டிலே ஒருவேளை அநேக கண்களுக்கு முன்பு நீர் தாழ்ச்சி அடைந்தவர்களாய் காணப்படும். அநேக நாட்களாய் வாழ்க்கையிலே குழந்தைகளை நான் கடன் பிரச்சனைகள் இருக்கிறேன், பலவிதமான பிரச்சனைகள் இன்னைக்கு லாஸ்ட் தொழில எல்லாவற்றையும் காணப்படலாம், கருத்துல பலவீனம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே கண்களுக்கு மத்தியிலே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி படுத்துவார்? இந்த வசனத்தை வாசிக்கும் போதும், இதை கேட்கும் போதும், இதை செய்யும் போதும், இதை நடத்துகிறவர் எவரும் பாக்கியவான். நீங்க அவமானப்பட்டதிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை இருக்கிறார். நான் கடந்த காலங்களிலே சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்திலே 69 வசனம் எனக்கு அருமையானவர்களே, 119ஆம் சங்கீதம் 67ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போது வார்த்தைகளை காத்து நினைக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போது வார்த்தைகளின்படி காத்து நடக்கிறது. பிரியமானவர்களே, என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த உபத்திரத்திற்கு கர்த்தர் காரணம் அல்ல மகளே, கர்த்தர் காரணம் அல்ல மகளே, நம்முடைய அறியாமையினால் தான் இந்த தவறுகளை சென்று விட்டோம். நாம் திருப்பிக் கொள்வோமா? எல்லாரும் கண்களை போட்டு செல்கிறோமா? நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு எந்த காரியங்களோடு இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு நீங்கள் வைக்காதவே கீழ்ப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை தாழ்த்தி செல்கிறோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான புத்தாண்டு நல்ல நாட்களிலும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்களையா, அநேக கண்ணீர்களையா, அநேக போராட்டங்களையா, அநேக நாட்களா வேலை இல்லாத வாலிப பையன்கள், வாலிப பிள்ளைகள் படிக்கிற படிப்பிலே ஃபெயிலியர் காணப்படுற ஒவ்வொரு வாலிப தம்பிமார்கள், ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகள் ஆண்டவரே தொழிலை லாஸாக இருந்து கொண்டு எதை செய்தால் நட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வியாபாரிகள், தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே சதத்திலே பலவீனம் உள்ளவர்கள், வியாதியிலே உள்ளவர்கள், ஆண்டவரே யாராயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கி வருவதாக இவருடைய குறைகள் குற்றங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டாக செபிக்கிறோம். நான் அறியாமையினால் என் ஜனங்கள் சந்தானம் ஆகிறார்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அறியாமை என்ற விலக்கி இந்த பிள்ளைகளை விட்டு மறைந்து போகும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். என் ஜனம் அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரம் ஆகிறது என்று சொன்னேன்.
இந்த பிள்ளைகள் அறிவில்லாம சஞ்சாரம் பண்ண எல்லா காரியத்தையும் மன்னியும் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆண்டவரே நான் நடிக்கும் நன்மையினால் திருப்தியாவார் என்று சொன்னது கர்த்தாவே. ஆண்டவரே வேதத்தை காத்து நடக்காத பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இதை செய்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நிலையிலே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பார்களாக. ஆண்டவரே தெய்வம் மனதிறங்கும், தெய்வம் மனதிறங்கும். ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பிகளும் ஒவ்வொரு தங்கச்சிகளையும் கர்த்தர் தொடுப்பதற்காக சோத்துகிறோம். அநேக நாட்களாக வியாதியில் இருக்கிற சகோதரனே சகோதரியை கர்த்தரவனை சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஐயோ நான் படுவதற்கு முன்பு பரிசப்பி நடந்து இப்போது உன்னுடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரத்தில் நீ ஒப்புக்கொடு. உன் சரிய பிரச்சனை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உன் சரிய பிரச்சனை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அநேக நாட்களில் அதனுடைய ஆதரிக்கிற பணங்கள் குடும்பத்திலே காணப்படுற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே இந்த தியானிக்கிற அனுபவம் என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லாதபடி பிசாசு வஞ்சித்து விட்டார். அப்படி ஆலோசனைகள் அழிந்து போகட்டும். துன்மார்க்குடைய ஆலோசனைகளை நட்டப்பட்ட சகோதரனே, நட்டப்பட்ட சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை அழிந்து போடுங்கள். துன்மார்க்குடைய பாதை நடவாமல் கர்த்தருடைய வழியில் நின்று நீங்கள் வாழ்க்கை நடக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேகருடைய கண்களுக்கு முன்பிலே கர்த்தருடைய கட்டாயம் மேன்மைப்படுத்துவார். இயேசுவார் சொன்னார், நானும் என் வீட்டாலுமே கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. The blessing, the almighty powerful in the name of Jesus. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி